தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, நீட் தொடர்பா, அதுவும் குறிப்பாக வந்து இந்த வருடம் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், 2025 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, சார் இந்த வருடம் வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் இருக்குமா, அல்லது அந்த சிபிடி அப்படின்னு நான் சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மெத்தடில் இருக்க போகுதா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த வருடம் வருவதற்கு எது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சிபிடி டெஸ்ட் வந்தாலும் சரி, அல்லது பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருக்கிற அந்த ஓல்டு மெத்தடில் வந்தாலுமே சரி, நீங்கள் இப்போதைக்கு அந்த மெத்தடை பற்றி கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு படிக்கிற ஒர்க்கை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களோட ஒர்க்குன்றது அதுதான். இந்த படிக்கிற ஒர்க்கில் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் அந்த 3 சப்ஜெக்ட்டுமே என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் அப்படின்றதுல அதை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தடை நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எதில் பண்ணுறன்றது தான் இங்கே வந்து சிக்கல். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த கோச்சிங் சென்டரில் பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராக்டிஸ்க்காக. ஆன்லைனில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது அது ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாறிடுது. சில கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்து பபிள் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் இருக்குது. ஸோ இதனால தான் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்ஃபியூஸ்க்கு ஆளாகிறாங்க. நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியா வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது இப்போ ஒரு புரோட்டோகால் மாதிரி தான் எடுத்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அது உண்மைதான். ஒரு பரிசீலனை, ஒரு சஜஷன், இது இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, லாஸ்ட் இயர் நடந்த நிறைய அந்த மால் ப்ராக்டிசஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது இல்லாம அந்த ஹேக்கிங் சம்மந்தப்பட்டது, கொஸ்டின் பேப்பர் லீக், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இஷ்யூ நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரே வழி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்தா இது எல்லாமே அரசு ஆகும் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதனால இதை செய்யலாமான்னு ஒரு ஆலோசனை வந்து கொண்டு கொண்டு வராங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ தலைமையில இருக்கிற ஒரு 7 பேர் கமிட்டி ஒண்ணு அமைச்சு, அந்த கமிட்டி மூலமா வந்து அந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முடிவு பண்ணி ஹெல்த் மினிஸ்ட்ரியில வந்து இது மாரி செய்யலான்னு ஒரு சஜஷன் பண்ணி ஒரு தாட் இருக்கு. ஆனா கண்டிப்பா அது வரும். ஆனா இந்த வருடம் வருமான்றதுக்கு மிக மிக சாத்தியக்கூறுகள் குறைவு. ஸோ என்ன காரணம் அப்டின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் ஒரு 4 1/2 மாசம் இருக்கு. ஒரு 5 மாதங்கள் அப்படின்னு வச்சா கூட, இந்த 5 மாதங்களுக்குள்ள அவங்க டெசிஷன் எடுத்து, இந்த 5 மாதங்களுக்குள்ள ஒரு சிபிடி அவங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க சென்டர் ஐடென்டிஃபை பண்றதுலருந்து, அந்தந்த சென்டர்ல கம்ப்யூட்டர வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுலருந்து, இது இல்லாம வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அ ஜேஇக்கு ஜனவரி ஒரு எக்ஸாம் வரும். திருப்பி ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வரும். ஸோ இதையே வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்டிஏ தான் 2மே கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதுனால, ஸோ 2த்துக்குமே அவங்களோட கவனம் செலுத்துறது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு என்னோட சஜஷன்ல மேபி வந்து இது 2026ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதற்கு உண்டான ஸ்டெப்ன்றது இப்பவே அவங்க ஸ்டார்ட் பண்ணா தான் அது அவங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்கும். சரிங்களா? அது ஒண்ணு இருக்கு. பட் அத நீங்க ஷூராவும் எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்ல வர்றதும் அதுதான். 2026ல தானே வரும். இப்ப வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தானே. அத மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு மட்டுமே நினைக்காதீங்க. பட் நீங்க இப்போதைக்கு ஒரு 50% 50% பிரிச்சுக்கோங்க. எப்படி வந்தாலும் நம்மளால எழுதுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த வருடம்னா இந்நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்து வர மே மாசம் இன்னும் ஒரு 4 1/2 மாசம் இருக்கு நமக்கு. ஒரு 5 மாதங்களுக்குள்ள தான் இருக்கு. மே மாசத்த விட்டுருங்க. நீங்க ஏப்ரல் வரைக்கும் கணக்கு பண்ணா இன்னும் ஒரு 4 மாதங்கள், 4 1/2 மாசம் தான் முழுசா இருக்கு. டிசம்பர்ல ஒரு 15 நாள் சேர்த்தீங்க அப்படின்னா கூட. அப்ப இந்த 4 1/2 மாசத்துக்குள்ள அவங்க எந்நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்ப இப்ப வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லல அப்படின்றதுனால, அப்ப சிபிடி எக்ஸாம்ன்றது இந்த வருடம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவுன்று தான் இப்ப பார்க்கப்படுது. பட் எனிவே எது எப்படி இருந்தாலும், இது பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்க அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நெறையாவே இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சிபிடில நெறையாவே தான் இருக்கு. பென் அண்ட் பேப்பர் மெத்தட விட. ஏன்னா இந்த காப்பி அடிக்க முடியாது, மார்க் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆன்ஸர டிக் பண்ணிட்டீங்க. இது 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 கிடையாது. செகண்ட் ஒன் தான் ஆன்ஸர், தேர்ட் ஒன் தான் ஆன்ஸர் உங்களுக்கு தெரியும்னா, திரும்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டா நீங்க ஃபைனல் அப்படின்னு சப்மிட் குடுக்குற வரைக்குமே உங்களால சேஞ்சஸ் உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் அதுல இருக்கு. அந்த வசதிகள் இருக்கு. பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல அதெல்லாம் செய்ய முடியாது. ஒன்ஸ் நீங்க பபிள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப கரெக்ஷன்லாம் உங்களால பண்ண முடியாது. அதோட அது ஃபைனல் ஆயிடும். ஸோ இந்த மாரி அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் 2த்துலயுமே இருக்கு தான்.
பட் எது எப்படி இருந்தாலுமே அரசாங்கம் ஒரு முடிவு கொண்டு வராங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 மாதங்களுக்கு முன்போ, 6 மாதங்களுக்கு முன்போ அவங்க வந்து சொல்லணும். இதுவரைக்கும் நமக்கு சொல்லாததுனால தான் இந்த வருடம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்பது குறைவா இருக்கிற மாரி பார்க்கப்படுது. பட் ஆனா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துரும். இம்மீடியட்டா உங்களுக்கு குடுக்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் சஜஷன் பண்றது எல்லாமே, நீங்க 2த்துக்குமே தயாரா இருக்கணுன்றது தான். இந்த வருடம் படிக்கிறவங்க, உங்க கோச்சிங் சென்டர்லயே நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்றவங்க, நீங்க பபிள் ஷேட் பண்ணி, ஓஎம்ஆர் ஷீட்ட வச்சு பிராக்டிஸ் பண்றத பண்ணுங்க. சரிங்களா? இது 1. 2வது நீங்களே கூட ஆன்லைன்ல நெறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. நெறைய ஆப்ஸ் வழியா நெறைய கண்டக்ட்லாம் பண்றாங்க இல்லையா? அதிலயே நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன பிராக்டிஸ் உங்களுக்கு வரும். மேபி நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சீங்கன்னா, அங்க உங்களுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கும். அதில 2த்தையுமே நீங்க தயாரா இருக்கணும். இத பத்தி வொரி பண்ணாம இப்போதைக்கு படிக்கிற ஒர்க் என்னவோ, அத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நம்ம சொன்ன விஷயங்கள் நீட் பிரிப்பரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிகப்பெரிய கனவான விஷயம். அதே நேரத்தில ஃபர்ஸ்ட் டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரிப்பீட்டர் ஆல்ரெடி எக்ஸாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்க லேசியா இருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில நீங்க போர்டு எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணணும். கூடவே வந்து நீட்டுக்கும் சேர்த்து பிரிப்பேர் பண்ணணுன்றதுனால 2 பர்டன் 2 பக்கமும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க இத மேனேஜ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது உங்ககிட்ட நல்லாவே அமையும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இத பத்தி திரும்ப நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். தேங்க் யூ.